ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகராகிய தேவன் சொல்லுகிறார், உங்கள் நாட்களை பூரணப்படுத்துவேன் சொல்லாம உங்க ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். பாருங்க, நம்முடைய நாட்களில் பலவிதமான குழப்பத்தோடு, ஆண்டவரே என் நாட்கள் எப்படி இருக்குமோ, என்னுடைய வயசுல ஆண்டவரே என் சூழ்நிலைகள் எப்படி கடந்து போகுமோ, எனக்கு பயமா இருக்கு, எங்கள் நாட்கள்ல எப்படி நீர் நடத்த போறீங்க ஆண்டவரே என்று ஒருவேளை பயத்தோடு இந்த காலை வேளையில இருந்தீங்கன்னா உங்கள் நாட்கள் பூரணப்படும். என்னன்னா, ஆயுசு நாட்களை குறித்தும் இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, உங்கள் ஆயுசு நாட்களையும் கர்த்தர் பூரணப்படுத்துவேன் என்று பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட ஈசாக்கை குறித்து நம்ம சில வார்த்தைகளை காண்போம். பாருங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ரொம்ப வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் 100 வயதுல இந்த பிள்ளை பிறக்கிறான். இவனை தேவ சித்தத்தோடு இந்த வேளையில ரெபேக்காலுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஈசாக் ரெபேக்காலுடைய திருமணம் தேவ சித்தத்தோடு ஆசீர்வாதமாய் நடைபெற்றது. அந்த இடத்துல ரெபேக்காலுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் பிள்ளை இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்ப கண்ணீரோடு இருக்கிற வேளையில தன் மனைவிக்காக ஈசாக்கு போய் திறப்புல நிற்கிறான். ஆண்டவரே, என் மகள் எனக்காக ஆண்டவரே என் மனைவிக்கு நீங்கள் பிள்ளை தர வேண்டும், எங்களுக்கென்று ஒரு பிள்ளை தர வேண்டும் என்று அவள் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற வேளையில 2 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். 2 பிள்ளைகள், 2 சந்ததிகளை கர்த்தர் அந்த வேளையில அவருடைய கர்ப்பத்துல உருவாகும்படியாய் கர்த்தர் செய்தார். பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயுமே ஈசாக்கு தேவனோடு கூட பேசுவதை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அவன் ஜெபிக்கிறான். போய் நிதானமாய் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து காத்திருந்து, ஆண்டவரே என் மனைவிக்காக நீங்க பிள்ளை தரணும், என் மனைவியை கர்ப்பவதி ஆக்க வேண்டும் என்றும் அவள் பிள்ளை தாட்சியாய் மாற வேண்டும் என்றும் அவன் கண்ணீரோடு ஜெபிக்கிறதை இந்த வேளையில உணர முடிகிறது. அவன் ஜெபித்தான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். இந்த ஈசாக்கு மாத்திரம் தேவனோடு பேசினதா இல்ல, தேவனும் ஈசாக்கோடு பேசியிருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் நம்ம வாசிக்கிறோம் 26ஆம் அதிகாரத்துல நம்ம 1, 2, 3 வசனங்கள் தொடர்ந்து வாசிச்சோம் என்றால், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி எகிப்துக்கு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உனக்கு சொல்லுகிற தேசத்திலே குடியிரு என்று சொல்லி, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை இந்த தேசத்துல பலுகி பெருக பண்ணுவேன் என்று வாக்கு ஈசாக்குக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அவர் இவ்விதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த இடங்களில் ஆசீர்வாதமாய் அவர் கை வச்சு செய்யறதெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். முதல்ல திருமண காரியங்களில் ஒரு குறைவு ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா அங்கே பிள்ளையை கொடுத்து கர்த்தர் நிறைவை கொடுத்தார். அடுத்தது வீட்டின் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், அவன் கையிட்டு வேலை செய்யும் போது அந்த அவன் விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டானது என்று ஆதியாகமம் 26ல நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்துல அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்ப தேசத்தின் ஆசீர்வாதங்களும் அவனால சுதந்திரிக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட மனுஷனுக்கு பல பிரச்சனைகளும் நடுவுல வருகிறது. அவன் ஒவ்வொரு இடங்களாய் போகும்பொழுதெல்லாம் அவன் ஒரு துறவை எடுக்கும்போது அபிமெலேக்கு நிமித்தமாக பல பிரச்சனைகள் அவனுக்கு வருகிறது. ஒவ்வொரு இடத்துல அவன் துறவை வெட்டுகிறான். ஒரு ஆசீர்வாதம் உள்ள வேலைகள் செய்ய வேண்டும் என்று கடந்து போகும்பொழுதெல்லாம் அங்கே எதிரிகள் வருகிறார்கள், பிரச்சனைகளை பண்ணுகிறார்கள், தூற்று போடுகிறார்கள். கடைசியாக ஒரு இடத்தை அவர் துறவை வெட்டும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்க, அவனுக்காக ஒரு ரெகபோத்தை கர்த்தர் உண்டாக்கினார். 24ஆம் வசனத்துல, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அந்த ஈசாக்குக்கு தரிசனமாகுகிறார். தரிசனமாகி, உன் தகப்பனோடு ஆபிரகாமாகிய உன் தகப்பனோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், ஸோ ஆகையால நீ பயப்படாத, நான் உன்னோடு இருந்து என்னுடைய எல்லா காரியத்தையும் உன் நிமித்தமா செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஈசாக்காகவே இந்த ரெகோபோத் உருவாக்கப்பட்டது. ஈசாக்காகவே கர்த்தர் ஆசீர்வாதங்களை உருவாக்கினார். அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனை நன்மையாய் நிரப்பினார். பிள்ளையின் செல்வத்தினால கர்த்தர் நிரப்பினார். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் அவனோடு இருந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றினார். அது மாத்திரம் அல்ல, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லுகிறது, ஈசாக்கு பூரண வயது உள்ளவன் ஆகி 180 வருஷம் ஜீவித்தான். ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய பிதாக்களோடு கூட அவனும் சேர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் அன்பு இரட்சகர் அப்படியே அழைத்த அழைப்பை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எந்த வார்த்தைகளை சொல்லி, எந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மை அழைக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றளவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய வீட்டின் நன்மையினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். எந்தெந்த பிரச்சனைகள் வருகிறதோ அதுக்கு ஏற்றார் போல எல்லாவற்றையும் அடக்கி ஆளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நிறைவாய் நடத்த வல்லவராய்
வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஆமென். இன்றளவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணி பூரண வயது உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இன்றைக்கு பிரசங்கம் கேட்கின்ற அருமையான பிள்ளைகளே, நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. எதிர் நாட்களை குறித்து, எதிர் காரியங்களை குறித்து, ஆண்டவரே இது என்னவாய் முடியுமோ என்றெல்லாம் பயத்தோடு நீங்க இருக்காதீங்க. உங்கள் நாட்களை கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வீடுகளில மலட்டு தன்மை என்பது இராது. அப்படிதான் அந்த வசனத்தினுடைய முழுமையை நம்ம வாசிக்கிறோம். கர்ப்பம் விழுந்தது, மலட்டு உன் தேசத்துல இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன் என்று அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். ஆமென். ஆகையால நம்முடைய குடும்பங்களில ஆசீர்வாதம் ஆகட்டும், நன்மைகள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் பூரண ஆசீர்வாதம் பெருகும். எந்த இடத்திலும் நாம் விழுந்து போவதில்லை, மலட்டு தன்மை இருப்பதில்லை என்று கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதம் உங்கள் வீட்டை தேடி வரும். ஈசாக்கை அழைத்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்தித்த எல்லா காரியத்தையும் கூடவே இருந்து நடத்தினது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கூடவே இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை கால தாமதமாகலாம், வீட்டின் ஆசீர்வாதமோ மற்ற ஆசீர்வாதமோ பிள்ளையின் ஆசீர்வாதமோ தாமதமாகலாம், ஆனாலும் நிச்சயமாய் வரும் என்று விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில் உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார். பூரணப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல ஆண்டவரே இந்த பிரசங்கத்தின் மூலமாய் பிள்ளைகளிடத்துல பேசிருக்கீங்க. ஆண்டவரே ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே அவனுக்கென்று ஒரு வாழ்க்கையும் அவனுக்கென்று பிள்ளையின் செல்வத்தினாலும் ஆசீர்வாதத்தால் நிரப்பினது போலவே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு வீடுகளில ஏற்ற வேளையில திருமண காரியங்களும், ஏற்ற வேளையில ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே, ஏற்ற வேளையில ஆண்டவரே அப்பா 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பூரண வயது உள்ளவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எங்கள் சபையாற்றிலும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தயவாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பயத்தையும், பலவீனத்தையும், சந்தேகத்தையும் உண்டு பண்ணுகிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன். தேவையற்ற உணர்வுகளை நீ நிர்மூலமாக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை வேலி அடைங்க, தொடர்ந்து வழி நடத்தும். ஆசீர்வாதம் கிருபை அளவில்லாமல் இந்த பிள்ளை இடத்துல உண்டாவதாக. இந்த வேளையில கூட கர்த்தாவே யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அவர்களையும் பூர்ண ஆயுஷ் நாட்கள் பெருக பண்ணி எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுத்து சௌக்கியத்தை உண்டு பண்ணி வழி நடத்தும். ஆண்டவரே பலவீனங்களை நீக்கி போடும், பயத்தை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.